ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நார்மல் மிஷினில் பெடல் பண்ணுறது எப்படின்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு. வாங்க அது எவ்வளோ ஈஸியாக பெடல் பண்ணலாங்கிறத இப்போ நான் சிம்பிள் டிப்ஸில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ரிங்கை ரொட்டேட் பண்ணுங்க, நல்லா சுத்த பழகிக்கோங்க. இது ஒரு இடத்துல வந்து நீங்கள் நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்பீடு டைட்டா இருக்கிறது கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்னா கீழே இறங்கி மேல ஏறிச்சா இப்போ கீழே வந்து இறங்குதா, இப்போ இறங்குதுங்களா? அந்த இறங்கும் போது இந்த ஸ்பீடானது டைட் ஆகி லூஸ் விடும்போது அந்த பெடல் வந்து மேலே ஏறி கீழே இறங்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை ரொட்டேட் பண்ணும்போது இங்கேயும் அதே மாதிரி நீடில் வந்து மேலேயும் கீழே ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பெடல் போடும்போது நண்டுக்கால தூக்கி விட்டுக்கோங்க, கீழே இருக்கக்கூடாது, தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு காலை பெடல்ல வச்சிருங்க. வச்சுட்டு கையால ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க. எந்த வேகத்துல நீங்க ரொட்டேட் பண்றீங்களோ அதே வேகத்துல காலையும் நீங்க வச்சிருக்கிறது மேலே கீழே ஏறி இறங்கும். சரிங்களா? அப்படி மேலே கீழே ஏறி இறங்கும் போது அது எந்த ஆங்கிள் மேலே கீழே ஏறி இறங்குதுன்னு பார்த்து அந்த மிஷினோட வேகத்திலேயே பெடலை ப்ரெஸ் பண்ண பாருங்க. சரிங்களா? ஆப்போசிட்ல நீங்க பெடலை நீங்க போடும்போது இப்போ பாருங்க, இது ஃப்ரண்ட், இது ரிவர்ஸ். சரிங்களா? அப்போ நீங்க ஆப்போசிட் சைடு நீங்க பெடல் இந்த வேகத்துல நீங்க பெடல் போடாம நீங்க ரிவர்ஸ் சைடு போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க துணி தள்ளுவீங்கல்ல, அது வந்து ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சு நூல் அந்துடும். ஸோ வந்து இந்த ரொட்டேஷன்ல கீழே கால் எந்த வேகத்துல மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்து உங்க பெடலை நீங்க அமைக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் பண்றது டக்குன்னு இப்படி பிடிச்சிடக்கூடாது. ஸ்டாப் பண்ணும்போது பெடல் வேக சுத்திட்டு இருக்கும்போது மெதுவா கையை வச்சு ஒரு கிரிப்ல பிடிச்சி நிப்பாட்டணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ற வேகத்துல ஸ்டாப் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணுங்க, அதோட வேகத்துக்கு ஏத்தாப்புல கீழே பெடல் போடுங்க. பெடல் போட்டுட்டு உங்களுக்கு எங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க பிடிச்சி நிப்பாட்டிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்னும் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ, பாய் பாய்.